ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீக் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் மாரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் 425 போஸ்ட்டுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஜஸ்ட்டு வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம். அந்த கேஸ் முடிஞ்ச பிறகு தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட்டுக்கு மட்டும்தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. செவிலியர் அப்படின்னு வந்து ப்ரைமரி ஹெல்த் கேர் நர்சிங் கூட இந்தமாதிரி கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கேஸும் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுலேயும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் வந்து அவர் ஒரு விளக்கமாக பதில் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லாம் எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி எதுவும் சொல்லலை. அவர் ஜஸ்ட்டு கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, அதை வந்து நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி நடத்துவோம் அப்படின்னு வந்து ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஜஸ்ட்டு வந்து கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, நாங்கள் வந்து அதை வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து பேச தயாராக இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த பதிலும் வந்து சொல்லியிருக்காரு. இதுலேயும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2022 நடந்த கேஸு. ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு பதில் வந்து வந்திருக்கோம் அந்த கேஸ்க்கு. ஸோ இந்த வருஷம் வந்து ஈஸியாக வந்து அது முடிஞ்சிடும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடக்குமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, பர்சனல் மெசேஜ்லேயும் சரி, கால் பண்ணியும் சரி கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்ம ஒர்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு படிக்கிறது தான். இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு அந்த குழப்பத்திலே இருக்காதீங்க யாரும். அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வேலையை விட்டுட்டு இந்த எக்ஸாமுக்காக கோச்சிங் சென்டர் சேர்ந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஹோப்பையும் வந்து நம்ம உடைக்க வேணாம். ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனோடு இருப்போம். கண்டிப்பாக நடக்கும். ப்ரீவியஸ் இயர் எந்த அளவுக்கு நடந்ததோ, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ரொம்ப டிலேவாகி இதுவான மாதிரி இந்த வருஷமும் வந்து அந்த மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரீவியஸ் இயர் எடுத்த மாதிரி 1 இயர்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த இயர்க்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணி இந்த இயர்க்குள்ளே வந்து முடிக்க பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 425 போஸ்ட்டு கேன்சல் ஆகுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஎஸ்கே மூலயமா வந்து பர்மனெண்ட் ஆக்க சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ 770 போஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணிட்டா நம்ம 425 போஸ்ட்டு வந்து கேன்சல் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க வந்து ஒர்க்கிங் பீப்புள். இப்போ அந்த 425 வந்து வேக்கண்ட்டு, அந்த 770 தவிர இருக்கிற வேக்கண்ட்டு. ஸோ வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள வந்து பர்மனெண்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் இல்லாமல் 2025லேருந்து 2000 இப்போ 15லேருந்து 25 வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் தென் அந்த 770 பீப்புள்ஸும் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி. அண்ட் தென் வந்து அதோட பே பார்த்திங்கன்னா வெறும் 10,000க்கு கொஞ்சம் பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலாக எப்படி பார்த்தோன்னா, வேறு ஜாப் கிடைக்காம இருக்கவங்களும் சரி, அண்ட் தென் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காகவும் சரி, ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு பர்மனெண்ட் ஆக்குனாலும் சரி, நம்ம 425 போஸ்ட்டு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா இது தனி, அது தனி. ஸோ 2யும் வந்து மிங்கிள் பண்ணி நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வேலை இருக்குது. அது தவிர இருக்கிற வேக்கண்ட்டை தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்களுக்கு பர்மனெண்ட் கொடுத்தா நமக்கு வந்து போஸ்டிங் எல்லாம் போயிடும் அப்படின்னு வந்து யாரும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வந்து முடிஞ்சிடும். எப்படின்னா ஜூன் மந்த்து வந்து ஒரு பைல் இதுவாகுது. கோர்ட்டுக்கு வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. ஜூன் 11th ஐ திங்க் ஸோ.
அப்போ மீட் பண்ணி அண்ட் தென் அதில் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஃபைனலைஸ் பண்ணலனாலும் சரி, நமக்கு கேஸ் முடிஞ்சு வந்த உடனே வித்தின் 1 மந்த் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து இது பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எப்போ வைக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை அனௌன்ஸ் பண்ண உடனே எக்ஸாம் வந்து நமக்கு சீக்கிரம் வரலாம். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து படிக்காமலே நிறைய வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கமெண்ட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன நோட்ஸ் வேணும், உங்களுக்கு வேறு என்ன கைடன்ஸ் வேணும், அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பர்சனல் மெசேஜில் கூட கேளுங்க. இதையே திருப்பி பேச வேணாம். ஜஸ்ட்டு இதோட வந்து நமக்கு லாஸ்ட் வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட உங்கள் டவுட் கிளியர் ஆகிருக்கும். இதையும் மீறி உங்களுக்கு டவுட் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து நான் சொல்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டி ஃபார்ம் பி ஃபார்ம் அப்படின்னு அடிச்சிக்கிறாங்க கமெண்ட்லேயே. அப்படிலாம் கிடையாது. நமக்கு வேலை தான் முக்கியம். டி ஃபார்ம் சிலபஸ் வச்சு எக்ஸாம் வைக்கணும், அண்ட் தென் பி ஃபார்ம் சிலபஸ் வச்சு எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து நம்ம கவர்மெண்ட் தான் வந்து ஒரு கேட்டகரைஸ் பிரித்து இப்படி வைக்கணும். ஏன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ், 4 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் தென் ஃபார்ம் டி வந்து 6 இயர்ஸ் கோர்ஸ். மொத்தம் 3 கோர்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் இயர்ஸு, ஆனால் சேம் பேட்டர்ன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் தென் உங்களோட தாட் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கவர்மெண்ட்டு கரெக்டான முறையில் தான் எக்ஸாம் வைக்குதா, அண்ட் தென் உங்களோட கருத்து என்னென்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.